பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் மினத் தஹ்லுகத்தி. உங்களுடைய கரங்களாலேயே உங்களை அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள். வஅஹ்சினு, மேலும் உபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிப்பவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஜிஹாதை பற்றியும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். இதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் முந்தைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள். ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, குஸ்துன்துனியாவினுடைய போர் நேரத்திலே, போன வாட்டி கூட சொன்னப்போ இந்த குஸ்துன்துனியான்னு தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த குஸ்துன்துனியா அப்படிங்கிறது அரபி பேர். இது அசலில் இதுக்கு என்ன இங்கிலீஷில் பேர் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லி ரோமன் எம்பையரில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதுக்கு இன்றைக்கி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்தாம்புல் இருக்கிறது. அதுக்கு தான் குஸ்துன்துனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரிவாயத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கான்ஸ்டான்டினோபிள் இருக்குது, அதாவது இன்றைய இஸ்தாம்புல், அதனுடைய போருடைய நேரத்தில் எஜிப்திகளுக்கு, அதாவது எகிப்துவாசிகளுக்கு தலைவராக ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் அவர்கள் இருந்தார்கள். ஷாம்வாசிகளுக்கு தலைவராக, ஷாம்வாசிகள்னால் இன்றைக்கி உள்ள சிரியா, அதான் பழைய பேர் ஷாம். அந்த சிரியா இருக்குது, அதற்கு சிரியாவாசிகளுக்கு தலைவராக ஹஜ்ரத் யஸீத் இப்னு ஃபுதாலத் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க. ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் தன்னந்தனியாக விரோதியினுடைய படையிலே நுழைந்து சண்டையிட்டு போரிட்டு அவர்கள் என்னை சுத்து போட்டு என்னை கொன்று விட்டால், நான் கொல்லப்பட்டு விட்டால் என்ன அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுகிறானே, வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரங்களாலேயே உங்களை நீங்கள் அழிவின் பக்கமாக போட்டுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி, இதில் நான் கட்டுப்படுவேனா அப்படி சொல்லிட்டு இப்படி அவங்க கேட்டாங்க. அப்போது ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பதில் சொன்னாங்க, இல்லைப்பா, இதில் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தன்னுடைய நபியிடத்திலே அல்லாஹ் கூறினான், ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள். லா துகல்லஃப் இல்லா நஃப்ஸக, உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்களே முக்கல்லஃபாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த ஆயத்து இருக்கிறதே, இது அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கின்றார்களே, அதாவது செலவழிக்கிறத நிப்பாட்டி கொண்டார்களே, அவங்க விஷயத்திலே இறங்கிய ஆயத்து இது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறது, உங்கள் கரங்களாலேயே உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக்கொள்வது, அந்த மாதிரி போட்டுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படி சொல்லிட்டு பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. திர்மிதியில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஜியாதத்தன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் இருக்கின்றானே, பாவத்துக்கு மேலே பாவம் செய்து கொண்டே போகிறான், தௌபாவும் செய்வது இல்லை. அப்படி சொன்னால் அவன் தன்னுடைய கரங்களாலேயே தன்னை அழிவிலே போட்டுக்கொள்கிறான் அப்படி சொல்லப்பட்டது. இப்னு அபி ஹாத்திமில் சொல்லப்பட்டு இருக்கிறது, முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, திமிஷ்கை முற்றுகையிட்டார்கள். திமிஷ்குன்னா டமாஸ்கஸ், அந்த டமாஸ்கஸை முற்றுகையிட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் அஸ்துஷுனு அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் தைரியமாக என்ன பண்ணார், விரோதிகளுடைய படையில் அவர் விரோதிகளினுடைய வரிசைகளை கிழித்து கொண்டு உள்ளே நுழைஞ்சார். இப்போ மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவரை என்னங்க அவர் இப்படி இருக்கார்,
ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, இப்படியெல்லாம் போர் செய்யும்போது உள்ளே நுழைஞ்சாருன்னு சொன்னால் விட்டுருவானுங்களா, கொன்று போட்டுற மாட்டானுங்க, இவர் உசுரை ஏங்க இவரே சாவடிச்சுக்கிறாரு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. அதில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இந்த விஷயம் போச்சு. இதை பற்றி ஷிகாயத்து செஞ்சாங்க. அதாவது அவர்கிட்ட போய் சொன்னாங்க அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில். அப்போ ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய உயிரை, உங்களுடைய உயிரை உங்கள் கையாலேயே நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையாப்பா, போர் செய்யணும் தான், அதுக்குன்னு தன்னந்தனியாக போய் 100, 150, 500 பேருக்கு மத்தியில் போய் நீ மாட்டிக்கிட்டால் அவனைய சல்லி ஆக்கி போடுவானுங்கய்யா அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னாங்க. பொதுவாகவே ஜிஹாதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னால், ஜிஹாதில் போனால் செத்துருவீங்க, மௌத்தா போயிடுவீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய மௌத்து உங்களுக்கு எழுதியாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் படுக்கையில் கிடந்தாலும் மௌத்து வந்துடும். நீங்கள் எதிரிகளுடைய படையில் உள்ளே பூந்து நீங்கள் வாள் வீசினாலும் அல்லாஹ்வுடைய தக்தீர் உங்களுக்கு மௌத்து இப்போ இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா வால் முனையிலையும் மௌத்து வராது. உங்கள் கல்புல தான் இருக்குது விஷயம். உங்கள் கல்பு எதை ஏற்றுக்குதுன்னு பார்க்குறான் அல்லாஹ் தாலா. ஜிஹாதுக்கு ஓகே சொல்கிறீங்களா, இல்லை ஓகே சொல்லலை, ஐயோ அங்கே போனான். முனாஃபிக்குங்க அப்படி தான், ஜிஹாதில் கலந்துக்க மாட்டானுங்க, எஸ்கேப் ஆகிடுவானுங்க. ஏன்னா உசுறு பயம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் இருக்குது, அது ஒரு ஆயத்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது அல்லாஹ் அதுதான் சொல்லுவான், ஏண்டா உசுரை பயந்துக்கிட்டு ஜிஹாது வேணாங்கிறிய, வீட்டில் இருந்தீங்கன்னா மௌத்தாக மாட்டியா, படுக்கையில் இருந்தாலும் மௌத்து வரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸையதா. நீ எங்கே இருந்த போதிலும், கோட்டையிலே இருந்த போதிலும் கண்டிப்பாக மரணம் வரும். கோட்டை கதவை மூடிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் மலக்குல் மௌத்து வரமாட்டாரா? வருவார், கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஆத்மாவுக்கும் அதனுடைய தவணையும் வந்துவிட்டால் அதை பிற்படுத்தப்பட மாட்டாது. எந்த ஆப்ஷனும் கிடையாது பிற்படுத்துறதுக்கு. அவர் வேலை என்ன, வந்துட்டு அவர் பாட்டுக்கு உசுரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் மரணத்தை உசுருக்காகன்னு நினச்சிக்கிட்டு மரணத்தை பயந்து கோழையாக ஆகிவிடாதே அப்படி சொல்லி இப்படி நிறையா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது தன்னுடைய உசுரை தானே மாய்த்து கொள்வது அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மௌத்தா போனால் மௌத்தா போயிட்டு போகிறேன் அப்படி கிடையாது. நீ போய் வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார். அதையும் தாண்டி உனக்கு மரணம் எழுதி இருந்துச்சுன்னா மௌத்தா போவேன், அவ்வளோதான். வைத்தியமெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் முட்டாள்தனமான, எல்லாம் தக்குவா முத்தி போய் பண்ணுற ஆளுக பண்ணுற வேலை இது. தக்குவா முத்தியெல்லாம் போயிருக்குன்னா ரொம்ப ஆபத்து. ரொம்ப தக்குவா முத்தி போயிடக்கூடாது, ஒரு அளவு, அவ்வளோதான். வைத்தியம் பார்க்கணும். அதையும் தாண்டி டாக்டர் என்ன மௌத்தை தடுத்து நிறுத்திட முடியுமா? அவன் ஒரு வைத்தியம், அவ்வளோதான். அவன் வைத்தியம்தான் பார்க்க முடியும். யாருடைய மரணத்தையும் அவன் தடுத்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா மரணத்தை எழுதியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மரணம் வரும். ஆனால் தன்னுடைய உயிரை தானே அழித்து கொள்வதற்கு அதனால தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த புயலை சாப்பிட்றது, சிகரெட்டு சாப்பிட்றது, சிகரெட்டு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இலவு, இது எல்லா பலாயும் பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது. ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி உங்கள் உயிரை நீங்களே, அதனால் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. சும்மா ஒரு மன திருப்தி, ஒரு தம்மு போட்டோண்டா அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். கொஞ்சம் புயலையை தூக்கி உள்ளே திணிச்சு தேய்ச்சி விட்டுட்டா முடிஞ்சு போச்சா? கேன்சர் கஷ்டப்படணும், இழுத்துக்கிட்டு கிடக்கணும். எவ்வளோ பேரை பார்க்குறோம். நல்லா காப்பாற்றணும்லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால் யாரும் அவர்களுடைய உயிரை அழித்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த உசுறு அவன் ஒரு நாளைக்கு எடுப்பான். யாரும் இங்கே டேரா போட்டெல்லாம் உட்கார முடியாது.
நமக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்தார்கள், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லவர்களும் சரி, தீயவர்களும் சரி. இப்ராஹிம் நபி எங்கே, மூசா நபி எங்கே, ஈசா நபி எங்கே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போயிட்டாங்க. தீயவர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபிரௌன் எங்கே, காரூன் எங்கே, ஹாமான் எங்கே, ஷத்தாத் எங்கே, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பயலும் ஆட்டம் போட்டவனுங்க தான். எல்லாம் போயிட்டாங்கல்ல, எல்லாம் மௌத்தா போயிட்டானுங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு மௌத்தா போவோம் தான். மௌத்தா போகாமல்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் மௌத்து வர்றதுக்கு முன்னால் நம்மளுடைய மௌத்தை நாமே தேடுறது அது கிடையாது. அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் அனுமதியே கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான், வலா துல்கூ பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரங்களின் மூலமாகவே உங்களை அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், போருடைய நேரத்திலே தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அழிவிலே போட்டுக்கொள்ளக்கூடாது. நான் பெரிய மாவீரன் சூரன் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி போய் தன்னுடைய உயிரை ஆபத்தில் கொண்டு போய் மாட்டிக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருப்பது அது அழிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு பலவிதமான விளக்கம் சொல்லலாம். சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறது அது உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க, அதுதான் நல்லது. ஹஜ்ரத் ஸஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, அன்சாரிகள் தங்களுடைய காசு பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே மனம் திறந்து இதயம் திறந்து அவர்கள் செலவழித்தார்கள். கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் காசு இறப்பாங்க அப்படியே. அந்த மாதிரி செலவழித்தவர்கள் அன்சார்கள். ஆனால் ஒரு வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ சஹாபாக்கள் அந்த அன்சாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, செலவழிக்கிறத கொஞ்சம் தடுத்து கொண்டார்கள். ரொம்ப பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலவழிக்கிறத கொஞ்சம் தடுத்து கொண்டார்கள். அப்போ இந்த ஆயத்து இறங்கியது அப்படி சொல்லிட்டு இப்படி ஹஜ்ரத் ஸஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், செலவழிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி சில கருமிகள் நினைத்து கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. செலவழிக்காமல் நீங்கள் இருக்கிறது நல்லதெல்லாம் கிடையாது. சிக்கனம் வேற, கருமித்தனங்கிறது வேற. சிக்கனம் பண்ணலாம், சிக்கனம் பண்ணுறது தடை கிடையாது, சிக்கனம் செய்யலாம். ஆனால் சிக்கனங்கிற பேரில் சில பேர் பண்ணுற லூட்டி இருக்குது, எல்லாம் காப்பாற்றணும். செலவே பண்ண மாட்டானுவோ, சேர்த்து சேர்த்து வைக்க மட்டும்தான் பார்ப்பானுவோ. அன்னைக்கு கூட நான் சொன்னேன், பொண்டாட்டிய காசு இல்லாமல் இருக்குது, அதுக்கிட்ட காசும் கொடுக்கல. ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு கேஸு அவன் வந்து சொன்னான், இந்த மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட காசும் கொடுக்கல, அவளை கூட்டு போகணும். ஃபோன் பண்ணி எங்கே நிற்கிறேன் வந்து கூட்டு போங்கன்னா, நான்லாம் வரல, பஸ்ஸில் ஏறி. காசு இல்லைங்க. அதுதான் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ பஸ்ஸு விட்ருக்கான்ல, ஓசி பஸ்ஸு, அந்த ஓசி பஸ்ஸில் வா அப்படின்னு. ஓசி பஸ் வரமாட்டேங்குதுங்க, லேட் ஆகுது அப்படின்னு. பரவாயில்ல, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஓசி பஸ்லேயே வா. என்னடா ஆயிரும், ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணிட்டா. இப்படி எல்லாமா கஞ்ச பயலுக இருப்பானுங்க, இருக்கிறானுங்க, இன்னமும் இருக்கிறானுங்க துனியாவில். காசை அள்ளிக்கிட்டு கபரில் போயா தூங்க போகிறானுங்கன்னு தெரியல, காசை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறானுங்கன்னு தெரியல. சிக்கனம் வேறு, கருமித்தனம் வேறு. சிக்கனம் பண்ணலாம், ஆனால் கருமித்தனம் இருக்குது, அது வந்து அவங்கள அழிச்சு போட்டுரும். என்ன பண்ணுவானுங்க கடைசியிலன்னா, உடம்பு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போயிட்டு லட்சமாக கோடி கோடியாக அழுவானுங்க. எதையும் நம்மெல்லாம் வந்து மிச்சம் பண்ணிகிட்டெல்லாம் போக முடியாது. ஒன்று நம்ம அனுபவித்தது தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வேறு ஏதாவது ஒரு வழியில் அது போயிடும். அதெல்லாம் தங்காது, நம்ம தான் நினச்சிக்க வேண்டியது. சிக்கனம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இஸ்ராஃபுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லைல்ல, விரயம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், விரயம் பண்ணாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் பண்ணுபவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லைன்னா குரானில் இருக்குது. விரயம் பண்ணக்கூடாது. ஆனால் கருமித்தனம் அது ரொம்ப மோசம்.
ஹஜ்ரத் இமாம் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆயத்தை கொண்டு கருத்தே கருமித்தனம் தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கருமித்தனம் பண்ணுறது வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கரங்களால் உங்களையே அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் கருமித்தனத்தை தான் பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு ஹஜ்ரத் இமாம் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். உண்மைதான், கருமி பயலுக இருக்கானுங்களே அவங்க கருமித்தனத்திலேயே அழிஞ்சு போயிடுவானுங்க. ஒழுங்காக சோத்துக்கு கூட செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறேன்னு அதுக்கப்புறம் வியாதி வந்துட்டு போய் மொத்தமாக ஆஸ்பத்திரிக்கு போய் அழுகுறானுங்க. என்னத்தை நீ சாதிச்சிட்ட, என்ன சாதிச்சிட்ட? ஒன்றும் சாதிக்கல. சாப்பாட்டு கூடையாட கணக்கு பார்ப்ப, அதுக்கு தானே சம்பாதிக்கிற, அதுக்கு தானே நீ இது பண்ணுற, அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற, சரி தொலை ஏதோ பண்ணுற. ஆனால் தனக்குத்தானே சாப்பிட்றதுக்கு கூட கணக்கு பார்க்குறவனை என்ன சொல்கிறது? ஹஜ்ரத் நோமான் இப்னு பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, பாவி இருக்கிறானே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைந்து அவன் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடாது. அப்படி தான் அல்லாஹ் தாலா இதில் அவங்க சொல்கிறான். சில முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒரு பாவம் பண்ணிட்டான், அப்புறம் அல்லாஹ் மேலே நிராசை அடைந்து அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு மேலே பாவம் பண்ணிட்டு போகிறான். அதான் மன்னிக்க மாட்டான்ல, அப்புறம் என்ன, எவ்வளோ பாவம் பண்ணால் என்ன அப்படின்னு பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிக்கிட்டே போகிறான். அப்படின்னா இது அவன் கையால் சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி இவன் கையாலேயே இவன் தன்னைத்தானே அழித்து கொள்கிறான் அப்படி சொல்லிட்டு இப்படி சில முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். தஹ்லுகா அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிறதே இதை கொண்டு கருத்து அல்லாஹ்வினுடைய வேதனை என்பதாக சொல்லுகிறார்கள். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார்கள். மக்கள் இருக்கிறார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிஹாதில் போய் கொண்டு இருந்தார்கள். அவங்க ஜிஹாதில் போகும்போது கையில் எதையும் காசு பணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஜிஹாதில் போவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜிஹாதுக்கு போவாங்க, கையில் காசெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. காசெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் ஒன்று பசியில் செத்து போவாங்க, இல்லையா தன்னுடைய சுமையை அடுத்தவன் மேலே சுமத்தி விட்டுருவாங்க. அதுதான் செய்வாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? ஒன்று கையில் ஒன்றும் இல்லைன்னு பட்னியாக கிடந்து சாவணும், இல்லையா சாப்பிடாமல் இருக்கிறாரு, பட்னியாக இருக்கிறாரு, கையில் காசு வர இல்லையேன்னு சொல்லி இறக்கப்பட்டு அடுத்தவன் செலவு பண்ணுவான். அவன்கிட்ட எவ்வளோ இருக்குதோ என்னமோ அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அப்போ இவன் சுமையை அடுத்தவன் மேலே சுமத்தி விட்டுறது. இந்த மாதிரி சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். அல்லாஹ் தாலா உங்களுக்கு எதை கொடுத்தானோ அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்க. வச்சு என்னையா பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்குறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது எதுக்கு? செலவழிக்கத்தேன். வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கரங்களை மூலமாகவே உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக்கொள்ளாதீர்கள். கையில் எல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போகாமல் பசியாலையும் தாகத்தாலையும் செத்து போகிறது. இது என்ன? இது நான் பைதலாக போகிறேன், நான் நடந்து தான் போவேன். காசு வச்சுருக்கிறீல்ல, குதிரையில் போ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்கிறேன், இல்லையா ஒட்டகத்தில் போ, இல்லை இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காசு வச்சுருக்கிறீல்ல வாகனத்தில் போ. அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அம்மா பி நேமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், அனுபவி. அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான். ஆணவம் இருக்கக்கூடாது. அனுபவிக்கிறதுல என்ன தப்பு? அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இவர் அனுபவிக்கிறாரு, என்ன தப்பு? அதனால் செய்யணும். நான் நடந்தே தான் போவேன் அப்படின்னா இதுக்கு பேர் சிக்கனம் கிடையாது, இதுக்கு பேர் கருமி பய, கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறான். நடந்தே செத்து போவாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் அவங்களோட இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல அவங்கள்ட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது காசு பணம். கொஞ்சம் பேர் கருமியாக இருப்பானுங்க, கொஞ்சம் பேர் கையில் காசு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு அல்லாஹ் தாலா என்ன கட்டளை இடுகிறான் அப்படின்னா, வஹ்சினு, நீங்கள் உபகாரம் செய்யுங்கள்.
உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நல்ல வழிகள் என்னென்னலாம் இருக்குதோ அந்த எல்லா நல்ல வழிகளிலேயும் செலவழியுங்கள். அதிலேயும் குறிப்பாக ஜிஹாதுடைய சமயங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை யோசிக்காதீங்க, கணக்கு பார்க்காதீங்க. அதை நீங்கள் செலவழியுங்க. செலவழிக்காமல் நீங்கள் இருக்கிறது அது உங்களை நீங்களே அழிவிலே போட்டுக்கொள்வதாகும். வலா துல்கூ பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா. உங்கள் கரங்கள் மூலமாகவே நீங்கள் உங்களை அழிவிலே போட்டுக்கொள்ளாதீர்கள். உபகாரத்தினுடைய ஆக மகா பெரிய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, இதாஅத். அதுதான் அந்த இதாஅத்தை தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே இங்கே சொல்கிறான். அசல்ல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை முழுக்க 100% அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இதாஅத், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு இதாஅத். அல்லாஹ் கூட இதையும் சொல்லிவிட்டான், யார் இந்த இதாஅத்தை கடைபிடிப்பார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்களோ, அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்கின்றார்களோ, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இந்த உபகாரிகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும், கருமித்தனம் பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம். இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்கிற மாதிரி செலவழியுங்க. நம்மளாக கொண்டு வந்தோம், அல்லாஹ் கொடுத்தேன், அல்லாஹ் இன்னமும் கொடுப்பான். அவன் ஹசானா ஒன்றும் கம்மி கிடையாது. அல்லாஹ் தாலாவுடைய ஹசானா மிக பெருசு. அதனால் செலவழியுங்க, அல்லாஹ் தாலா கொடுப்பான். சிக்கனமாக செலவு பண்ணுங்க, கருமித்தனம் பண்ணாதீங்க. வாஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இது அல்லாஹ் தாலா சொல்லிட்டு அல்லாஹ் பிறகு வத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இந்த ஆயத்தில் ஹஜ்ஜு உம்ராவை முழுமையாக செய்வதுனா என்ன, அதை பற்றி அல்லாஹ் தாலா இதில் பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக உங்கள்கிட்ட நாளையிலிருந்து பேசப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ